Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Sunday, Monday இந்த ரெண்டு நாள் எடுத்த vlog வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். பாப்பா பாத்தீங்கன்னா Monday மார்னிங் ஸ்கூலுக்கு ஜாலியா கிளம்பிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஓவன் ஸ்டாண்டு. இத தான் வந்து நான் ஸ்லிப்பர்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாப்பாவோட ஸ்கூல் ஷூஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ட்ரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மேட் எல்லாமே ஒரு கவரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். வேறு எதுவுமே இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. இந்த ட்ரேக்கு உள்ளே வெளியில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து தட்டி விட்டுட்டு இப்போ இந்த ட்ரேவை வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்க ஓவனை வந்து இந்த ட்ரேக்கு மேலே செட் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப்க்கு கீழே இருந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ரே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வேறு இடத்துல தள்ளி வச்சுட்டு அங்கே இருந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்க ஓவனை வந்து கீழே செட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே தான் வந்து மைக்ரோ ஓவனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவும் பிடிக்கும். அதனால் குட்டி குட்டி சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு மேலே ஓவன் இருந்த பிளேஸில் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து டஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியை வந்து அந்த சைடில் ஓரமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மிக்சிக்கு பக்கத்துலேயே ஆயில் ட்ராலி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே கரண்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபராவையும் வந்து வச்சுக்கிறேன். இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். 1 கிலோ நாட்டுக்கோழியை வந்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 7 விசில் விட்ட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழியில் சிக்கன் குழம்பு பண்ணும்போது எத்தனை விசில் வந்து சிக்கன் வேகிறதுக்காக விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு சில மசாலாஸை வந்து வறுத்து அரைக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா கேஸ் மேலே ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் பெரிய தேங்காயை வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 லவங்கம், 2 பட்டை, 1 ஸ்டார் பூ, 1 மராட்டி மக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் பார்த்திங்கன்னா 7 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவும் குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ நான் ஒரு 10 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நாட்டுக்கோழிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ரெசிபி பண்ணாலுமே சிக்கன் வந்து குக்காக அதிலிருந்தே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ ஆயில் வந்து எந்த ரெசிபி பண்ணாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சட்டி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 மராட்டி மக்கு, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து குழஞ்சி வதங்கி வந்துடும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். மசாலா பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் ஃபுல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா சாத்தே ஆயிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை மட்டும்தான் சேர்க்கணும். அந்த குக்கரில் இருக்கக்கூடிய சிக்கனோட தண்ணியை வந்து சேர்க்கக்கூடாது. சிக்கனை மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த சிக்கனில் வந்து நல்லா பைண்ட் ஆகும். சிக்கனை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரில் இருக்க சிக்கனோட தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புல உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. சர்வ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ண கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்புக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், நல்ல அரோமாவையும் கொடுக்கும். சூப்பரான நாட்டு சிக்கன் குழம்பு லஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நியூ குக் அண்ட் சர்வ் பாட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபேமஸான போரோசில் பிராண்டோடது. இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஒரு பிராண்டு. இந்த குக்வேர் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. இந்த குக்வேரோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 2995 ருபீஸ். 3000க்கு 5 ருபீஸ் மட்டும்தான் கம்மி. பட் இப்போ பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் 879 ருபீஸ் மட்டும்தான். இந்த குக்வேரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.2 லிட்டர். இந்த குக்வேரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் பிராண்டடான ஒரு குக்வேரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஆஃபரில் இருக்குது. லிட்டோட அவுட்டர் சைட் பார்த்திங்கன்னா சூப்பரான கிளாஸி ஃபினிஷ். ஹேண்டில் பார்த்திங்கன்னா திக்கான ஒரு ரப்பர். ஹேண்டிலுக்கு நடுவில் இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இந்த லிட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷு. ஹேண்டிலுக்கு உள்ள சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ கொடுக்காம ரிவிட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும்.
இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல கையளவு அகலமாக இருக்குது. இன்னர் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ மாதிரி கொடுக்காம. இதோட ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில், கவர்டு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரத்தோட அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷு, பாட்டமில் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷு. நெக்ஸ்ட்டு வர விலாகில் இந்த பாத்திரத்தில் குக் பண்ணும்போது ஃபுட் ஏதாச்சும் ஸ்டிக்கி ஆகுதா அப்படிங்கிறத எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.